அஜித் சார் அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ண இருக்காரு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமாக இருக்கும் நிலையில் இப்போது சோஷியல் மீடியாவில் நிறைய நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து தொடர்ந்து அஜித் படத்தை வந்து தயாரிக்காமல் பின்வாங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் தான் வந்து உலா வந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து நடிகர் அஜித் அவர்கள் அவருடைய சம்பளமாக 185 கோடி வந்து கேட்கிறதால ரோமியோ பிக்சர்ஸ், ஏஜிஎஸ் நிறுவனம் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் வந்து அவரை வைத்து படம் தயாரிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையிலிருந்து பின்வாங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் இப்போது வெளியாகியிருக்கு. எல்லாருமே வந்து 100 கோடி வரைக்கும் நாங்கள் சம்பளம் தரோம், அதுக்கு மேலேனா கொஞ்சம் யோசிக்கணுன்ற மாதிரி வந்து சொல்கிறதாகவும், ஆனால் அஜித் வந்து விடாப்பிடியாக என்னுடைய சம்பளம் இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறதாகவும் நிறைய செய்திகள் வந்து சோஷியல் மீடியாவில் உலா வந்துக்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.